இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, கூட்டு போங்க. வாங்க. போலாம் சார். வாங்க வாங்கன்றல. வாங்க வாங்க. சார். வாங்க. டோன்ட் டச் மீ. இங்க பாரு எப்படி இருக்கு. இந்தா இது பொடி கேக்க கட் பண்ணு. இது ரொம்ப ஓவரா இருக்குடி. என்ன ஓவரா இருக்கு? நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஹே கேர்ள்ஸ், என்ன சும்மா எல்லாரும் பாத்துட்டே இருக்கீங்க? சொல்லுங்க அவகிட்ட. ஆமா நந்தினி, நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போய் நாங்க ட்ரீட் கொடுத்துருக்கணும். நீங்க வரமாட்டேன்னு சொன்னதால தான் சின்னதா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கேக் ஆர்டர் பண்ணோம். நிஜமாவே உங்களை பெருசா கொண்டாடணும்னு எங்களுக்கு ஆசை நந்தினி. ஏன்னா பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே அந்த மேனேஜர் பூனைக்கு பயந்து போயிருந்தோம். ஆனா அந்த ஆளை நீங்க ஜெயிலே தள்ளிட்டீங்க. நீ மட்டும் இத தைரியமா பண்ணாம இருந்திருந்தா நாங்க அவனுக்கு பயந்துகிட்டே அவன் பண்ற அட்டகாசத்தெல்லாம் நாங்க அமைதியாவே கடந்து போயிருப்போம். அந்த மிருகத்தையும் நம்ம ஆபீஸ விட்டு துரத்திருக்கவே முடியாது. எனக்கு இந்த தைரியம் வந்ததுக்கு காரணம் கரிகாலன் தான். கரிகாலனுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பொறுக்கிக்கு சரியான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இதுல இருந்து எந்த காரணத்துக்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன். இனி என்ன மாதிரி நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நாங்களும் அப்படி இருக்க ஆசைப்படுறோம். சூப்பர். எல்லாரும் ஆரம்பிங்க மேடம். சரிங்க. வானதி, விவசாயம் பண்றதே அருளுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தாங்கிறத அவன்கிட்ட சொல்லிட வேண்டியது தானே. சொன்னாலும் அவர் என் மேல உள்ள கோபத்துல அத நம்ப மாட்டார் அத்த. அவனுக்காக தான் நீ கஷ்டப்படுற, ஆனா அது அவனுக்கு தெரியலையே. அது பரவாயில்ல அத்த. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்காதான்னு எல்லா ஆம்பளைங்களும் வேண்டிக்கிட்டு தெரியறாங்க. இப்படி ஒருத்தி கிடைச்சும் கூட இவ அருமை தெரியாம இருக்கானே இந்த அருள். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. குடும்பம் மொத்தமும் வயல்ல இறங்கி நாத்து நட்டுட்டு இருக்கு. இத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இந்த வீரையனை வேற இன்னும் காணும். வாயா வாயா பாத்து வாயா. டேய் சீக்கிரம் வாடா. எவ்வளவு நேரம்? அக்கா சொல்றா. நீ சொன்ன மாதிரியே பாம்பாட்டி கூட்டு வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. உங்ககிட்ட விஷம் இல்லாத பாம்பு இருக்கா? இருக்குமா. பல்லு இருக்கிற பாம்பு இருக்கு, பல்லே இல்லாத பாம்பு இருக்குமா. விஷம் உள்ள பாம்பு வேணாம், விஷம் இல்லாத பாம்பு மட்டும்தான் வேணும். சரிம்மா. பிச்சு போடுவேன். இது விஷம் இல்லாத பாம்பு தாமா. யோ இருக்கானு தான் கேட்டோம். நீ ஏன் திறந்துலாம் காட்டுற? பயப்படாதீங்க, இது விஷம் இல்லாத பாம்பு தான். விஷம் இல்லாத பாம்பா இருந்தாலும் பயமா தான் இருக்கும்.
குடுறா. இந்தாக்கா. அந்த பல்லு இல்லாத பாம்பை அப்படியே பொட்டியோட கொடுங்க. எதுக்காக இந்த பாம்பு? குடும்பமா இறங்கி நாத்து நட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த பாம்பை கொண்டு போய் அந்த வயலுக்குள்ள விடுவோம். ஓ, பாம்பை பார்த்ததும் எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் நாத்து நடுறதுக்கு வயலுக்குள்ள இறங்க மாட்டாங்க. இதான் ஐடியாவாக்கா? அக்கா சூப்பர்க்கா. நீ அக்கா. இந்த பாம்பை கொண்டு போய் அந்த வயல்ல விட்டுட்டு வா. எது? நானா? நீதான். நான் போக மாட்டேன், நீயும் கூட வா. டேய் எடுறாத. முடியாது, எடுத்துட்டு போய் விடு. நான் தான் பலியாடல. ஐயோ, பல்லு புடுங்கின பாம்பு இங்க இருக்கு. பல்லு புடுங்காத பாம்பு தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டோமோ? என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாரையாவது கடிச்சிட போகுது. ஐயோ. அக்கா விட்டக்கா. நல்ல வேலை பண்ண. அக்கா சூப்பரா போகுதுக்கா. ஆமாண்டா. இதுக்கப்புறம் யாரு வேலை செய்யறாங்கன்னு பாப்போம். யாராவது ஒருத்தர் பாம்பை பார்த்தாலும் அதுக்கப்புறம் யாருமே வயலுக்குள்ள இறங்கி வேலை செய்யவே மாட்டாங்க. அம்மா, அம்மா, ஐயோ பாம்பு. ஏய், ஏன் சும்மா கண்ணு? இருடா. ஏங்க உங்களுக்கு தான் நாங்க காசு கொடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தீங்க? இல்லம்மா, விஷம் இல்லாத பாம்பை கொடுக்கறதுக்கு பதிலா விஷம் உள்ள பாம்பை மாத்தி கொடுத்துட்டு போயிட்டமா. ஐயோ. ஐயோ டேய். பல்லு புடுங்கின பாம்பு என்கிட்ட தாமா இருக்கு. அதாம்மா இதை கொடுத்துட்டு அந்த விஷம் உள்ள பாம்பை வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. முட்டா பயலே, என்னையா சொல்லிட்டு இருக்க? இப்ப எதுக்குமா நீங்க கோவப்படுறீங்க? அந்த பாம்பை கொடுங்கம்மா, இதை கொடுக்குறேம்மா. அந்த பாம்பை எப்படியா கொடுக்கறது? உன்னை ஐயா, எதுக்கே என்ன அடிக்க வர்றாங்க? உன்னெல்லாம் அடிக்க கூடாதியா, உன்னெல்லாம் கொல்லணும்யா. ஐயா, அடிக்காதீங்க, விட்டுடுயா. போடியா போடியா. ஐயோ. அக்கா பல்லு புடுங்காத பாம்பை வயலுக்குள்ள விட்டுமே, அது யாராவது கடிச்சிருச்சுன்னு என்னக்கா பண்றது? அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா போய் பாப்போம். நானா? வாடா.